ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான முறையில் கொண்டக்கடலையும் வேர்களையும் வச்சு வடை செய்ய போகிறோம். என்னடா வடைங்கான ஹெல்த்தியான முறையிலங்கான எதுவும் கதை விடுதானு நினைக்கிங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம அவிச்சு கொண்டக்கடலையும் வேர்களையுமே எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிக்கணும். இதை மாதிரி நல்ல மெதுவாக உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த மாதிரி மையாக அரைச்சோடனே அதில் என்ன பண்ணணும்னா, கடலை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆனியன் மிளகாவையும் நல்ல வெங்காயம் பொடி வெங்காயமும் பருவங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் போடணும். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணால் இந்த கண்டிஷனில் வரும். இந்த கண்டிஷனில் வந்த உடனே நமக்கு வடை மாதிரியே செஞ்சு இந்த மாதிரி உருட்டியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த வடை ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கணும். என்னடா இது ஹெல்த்தியான வடைன்னு சொன்னானே, என்ன கணக்குன்னு சொல்கிறீங்களா? பொதுவாகவே நம்ம சுண்டல்லையும் கொண்டக்கடலையும் பீனட்லேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொருளை சாப்பிடும்போது அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை நல்ல ப்ரோட்டீனு, அதிக ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது, ஃபேட்டும் லோ ஃபேட்டு இதில் என்னென்னா பொட்டாசியம், மேக்னீசியம், வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைய வைட்டமின்ஸ், பீனயன், அது பீனட்லேயும் வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இதில் ரெண்டுமே நோ கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் லோ ஃபேட்டு. நம்ம இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். எல்லா சத்துக்களுமே கொஞ்சம் மீடியமாகும். ஹை லெவலில் இருக்குது, எல்லாமே மீடியமாக தான் ஆகுமே ஒழிய மற்றபடி ஃபுல்லாகவே போகாது. ஸோ இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே, சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது எல்லாமே சத்துக்கள் மீடியமாகவும், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக நல்ல கிரிப்ஸியாக அழகான டேஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சும்மா சொல்லலை, நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, குழந்தைகள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. என்னடா சும்மா செய்யாமல் கதை விட்டுலாம் கிடையாது. நான் பேச்சுலராக இருந்தாலும் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் கமெண்ட் இதாக போடுறதானே ஒழிய மற்றபடி பொய் சொல்கிறது கிடையாது. மீண்டும் சந்திப்போம்.